இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே. யார் அழகின்னு கேட்டாங்க சார். கரிமா யாதவ்ன்றவங்க 2017 மிஸ் சார்மிங் பியூட்டின்ற அவார்டு வாங்கினாங்க. இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய அழகி என்று. அவர்களுக்கு முன்னால் அத்தனை திரை உலகமும் திரண்டு நின்றது. எங்க படத்துல நடிக்கவாங்க அத்தனை மாடலிங் இண்டஸ்ட்ரியும் கோடி கோடியாக கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கரிமா யாதவ் என்ன தெரியுமா முடிவு பண்ணினார்? இந்த புற அழகு என்பது ஒரு சில நாட்களுக்கு தான் என்று முடிவு செய்த கரிமா யாதவ் போட்டித் தேர்வு எழுதுகிறார். இந்திய நாட்டினுடைய ராணுவத்தில் இன்றைக்கு லெப்டினன்ட்டாக உயர்ந்து நிற்கக்கூடிய கரிமா யாதவ் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு பயன்பட்டால் அழகியாக இருக்கிறீர்கள், இந்த நாட்டிற்கு பயன்பட்டால் பேரழகியாக இருக்கிறீர்கள், தலைமைத்துவத்துடன் எழுந்து வந்து மனித சமூகத்திற்கு பயன்பட்டால் பிரபஞ்ச அழகியாக இருக்கிறீர்கள் என்று கரிமா யாதவ் நமக்கு கற்றுக் கொடுத்து போகிறார். பெண்ணே, நீ அழகு என்று சொல்லும் உரிமையை ஒரு ஆணுக்கு கொடுத்து விடாதே, அது உன் சுயமரியாதை சார்ந்த விஷயம் என்கிறார்.